ஆகாஷ்வாணி புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் ஆரோக்கியம் பெறுவோம், யோகா கற்போம். சர்வதேச யோகா தினத்தையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி. உடலையும் மனதையும் ஒன்றிணைக்கும் யோக கலையானது இந்தியாவில் தோன்றி உலகம் முழுவதும் பரவியுள்ளது. இன்றைய அவசர உலகத்தில் தெளிவான மனதை தரவல்ல யோகா உலகின் அநேக நாடுகளில் பெரும்பாலான மக்களால் பயிற்சி செய்யப்படுகிறது. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியின் முயற்சியால் ஐக்கிய நாடுகள் சபையானது ஜூன் 21ஆம் தேதியை சர்வதேச யோகா தினமாக அறிவித்தது. அதன்படி கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21ஆம் தேதியை சர்வதேச யோகா தினமாக உலகம் கொண்டாடி வருகிறது. கடந்த சில ஆண்டுகளாகவே மருத்துவத்துறையிலும் யோகாவின் பயன்பாடு அதிகரித்து வருகிறது. நோயாளிகள் மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்வதுடன் அவரவர்களுக்கு ஏற்ற வகையில் யோக பயிற்சியை மேற்கொள்ள அறிவுறுத்தப்படுகின்றனர். மேலும் உள்ளுறுப்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் மருத்துவத்துறையில் யோகா மேற்கொள்ளப்படுகிறது. ஏற்கனவே சித்தா, ஆயுர்வேதம் போன்ற இந்திய பாரம்பரிய மருத்துவத்தில் யோகா முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்நிலையில் புதுச்சேரி சாரம் பகுதியில் இயங்கும் சித்த மருத்துவ மண்டல ஆராய்ச்சி நிலையத்தின் ஆராய்ச்சி அலுவலர் டாக்டர் சண்முகராம் யோகாவின் சிறப்புகள் குறித்து கூறிய போது, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தீம் நம்மளுடைய ஆயுஷ் அமைச்சகம் செட் பண்ணுவாங்க. இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னு பார்க்குறப்ப யோகா ஃபார் 1 இயர் 1 ஹெல்த், தனி மனித ஆரோக்கியமே நம்மளுடைய புவியின் ஆரோக்கியம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. யோக பயிற்சிகளில் பார்க்குறப்ப நம்மளோட சித்த மருத்துவத்தில் யோகா பயிற்சிகளை பல்வேறு விதமாக பிரிச்சுக்கிறாங்க. அதில் ஒரு 8 படிநிலையாக பிரிச்சுக்கிறாங்க. இயமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி அப்படின்னு 8 படிநிலை பிரிச்சிருக்காங்க. அதில் இயம நியமம் அப்படிங்கிறது தனி மனித ஒழுக்கத்தில் ஆரம்பித்து நற்செயல், நல்ல எண்ணம், ஆதனம் சொல்லக்கூடிய இருக்கை நிலை, பிராணாயாமம் சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக சமாதி நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவனோட இரண்டரை கலக்கிறதா சொல்லக்கூடிய நிலையோட சேர்த்து 8 படிநிலைகளாக பிரிச்சிருக்கிறாங்க. யோகா கற்றுக்கிறதுக்கு கண்டிப்பாக கட்டுப்பாடுகள் இருக்குது. ஏன்னா பெரும்பாலானோர் இப்போ பண்ணக்கூடிய என்ன விஷயம் பண்ணுறாங்கன்னா, யூடியூப் வீடியோஸோ இல்லை தனிப்பட்ட முறையில் பார்க்கக்கூடிய ஒரு காணொலிகள் மூலமாக அதை கற்றுக்கிட்டு அவங்களே தனிப்பட்ட முறையில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது ஒரு மிகவும் தவறான ஒரு பழக்கம். அது பண்ணக்கூடியதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்காங்க. ஏன்னா யோகாசனம் போஸ்டரில் யோகா போஸ்டரோடு சேர்த்து உங்களுடைய மூச்சு பயிற்சியும் சேர்த்து சிங்க்ரனைஸாக வரக்கூடிய ஒரு விஷயம் தான் யோகா பயிற்சி. அதுக்கப்புறம் ஒரு போஸ்டரில் எத்தனை முறை மூச்சு பயிற்சிகள் செய்யணும்னு இருக்குது. இதை தவிர்த்து பர்டிகுலராக ஒரு ஆசனங்கள் இருக்குது. இப்போ புயங்காசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் இருக்குது. அந்த ஆசனம் பின்பக்கம் இடுப்பிழம்பு தேய்மானம் உள்ளவர்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஆசனம் இருக்குது. சர்வாங்காசனம்னு ஆசனம் இருக்குது. அந்த ஆசனங்கள் கழுத்து பகுதியில் தேய்மானவர்கள் பண்ணக்கூடாது, பெண்கள் தீட்டான காலத்தில் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் கர்ப்பிணி பெண்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ யோகா பயிற்சிகளை தனிப்பட்ட முறையில் பண்ணாமல் அதற்கான ஒரு ப்ராப்பர் யோகா டீச்சரோட கைட்லைன்ஸ் படி நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த யோகா பயிற்சிகள் உங்களுக்கு நல்ல முறையில் பலனை தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். நோயிலிருந்து குணமடைய யோகாவை மட்டும் மேற்கொள்ளலாமா என்பது குறித்து டாக்டர் சண்முகராம் கூறுகையில், எங்களுடைய மண்டல சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து நேற்று முன்தினம் ஒரு கருத்தரங்கு ஒன்று பண்ணோம். அந்த கருத்தரங்குடைய நோக்கம் என்னன்னா, தொற்றா நோய்களில் யோக மருத்துவத்தின் பங்கு அப்படிங்கிறது. அதில் ஆராய்ச்சி தரவுகளை வச்சு என்னது ஒரு தெளிவாக ஒரு விஷயம் புரியுது அப்படின்னா, தொற்றா நோய்களான டயபெட்டிஸு, ஹைப்பர் டென்ஷன், கேன்சர், ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரிஸ் ஆஃப் டிசீஸ் இருக்குது. அந்த டிசீஸ் எல்லாத்துலேயுமே யோக மருத்துவம் ஒரு இணை மருத்துவம் கொடுக்குறப்ப அந்த நோய் நிலைகளில் மிகப்பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுறதை கண்டுபிடிக்க முடியுது. அடுத்து பெரும்பான்மை ஒரு கேள்விகள் இருக்கும். எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, நான் யோக மருத்துவம் மட்டுமே கொண்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு சுகரோ பிபியோ ஒரு ப்ரொலாங்டாக ஒரு 10 to 15 வருடங்களுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த மருத்துவத்தை விட்டுட்டு உடனே யோகா மருத்துவத்துக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சரியான வைத்திய முறையாக இருக்காது. ஜிம்மில் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் பெரும்பாலும் என்னென்னா உங்களுடைய உடல் தசைகளை மட்டும் மேம்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆனால் யோகா மருத்துவம் எப்படி இருக்குதுன்னா, உங்களுடைய போஸ்டர் சொல்லக்கூடிய யோகா போஸ்டர், மூச்சு பயிற்சி சொல்லக்கூடிய ப்ரீத்திங் எக்ஸசைஸை நீங்கள் சேர்த்து சிங்க்ரனைஸ் பண்ணி பண்ணுறப்ப உங்களுடைய உள்ளுறுப்புகளையும் மேம்படுத்துறதுலையும் பலப்படுத்துறதுலையும் யோக மருத்துவத்துடைய பங்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. நீங்கள் யோகா எக்ஸசைஸை சரியான முறையில் நெடுநாட்கள் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுடைய உள்ளுறுப்புகள் பலன் பெறுவது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ்லையுமே ஒரு நல்ல விதமான முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதுக்கான ஆராய்ச்சி தரவுகளுமே கிடைக்கப்படுது. நம்ம எப்போவுமே ஒரு ஃபாஸ்டான வாழ்க்கைக்கு வந்துட்டோம். ஈவன் நம்ம இப்போ நம்மளுக்கு ஒரு யூடியூப்லேயோ ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ நீங்கள் போய் பார்க்குறப்ப நம்மளால ஒரு வீடியோ முழுசாக பார்க்க முடியல, ஷார்ட்ஸுக்கு மாறிட்டோம். அந்த மாதிரி விஷயங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்மளுடைய உடல் நலத்திற்காக ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 1 மணி நேரம் மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளர்கள்ட்ட திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்லுவேன், மீ டைம் அப்படின்னு ஒரு டைம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மீ டைம்ங்கிறது
உங்களுடைய நேரம், உங்களுக்கான நேரம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரத்தை உங்களுக்கான நேரமாக ஒதுக்கிக்கங்க. அந்த 1 மணி நேரத்தில் யோகா பயிற்சிகள் பண்ணுறதா இருக்கட்டும், நடைப்பயிற்சிகள் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைன்னா செல்ஃப் கேர் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு அந்த 1 மணி நேரத்தை நீங்கள் ஒதுக்குங்க. அதில் 1 மணி நேரத்தை முழுசாக யோகா பயிற்சிகள் பண்ணலனாலும் கூட ஒரு நாமினலாக ஒரு 30 நிமிடங்கள் யோகா பயிற்சிகள் நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா மட்டும்தான் இந்த ஃபாஸ்டான வேர்ல்டில் உங்களால் ஹெல்த்தியாக சர்வை பண்ண முடியும். மருத்துவர் சண்முகராம் கூற்றுப்படி யோகாவை முறையாக கற்று பயிற்சி செய்யும் பொழுது நல்ல பலன் கிடைக்கும் என்பதுடன் தவறான முறையில் பயிற்சி மேற்கொண்டால் எதிர்வினையாக பாதிப்புகள் ஏற்படலாம் என்று தெரிகிறது. ஆகவே யோகா குருவின் வழிகாட்டுதலுடன் பயிற்சி மேற்கொள்வதே நல்லது. இது குறித்து மேலும் நல்ல பல தகவல்களை தருகிறார் பேராசிரியர் ராஜேந்திரன். இவர் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் மின் அணுவியல் மற்றும் கருவிகள் துறையில் பேராசிரியராக பணியாற்றுகிறார். அவரை சந்தித்து பேசிய போது, புதிய கல்விக் கொள்கையில் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு எங்களுக்கு யோகான்னு ஒரு சப்ஜெக்டே இருக்குது. அந்த சப்ஜெக்டை நான் தான் டீச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மாணவர்களுக்கு நினைவுத்திறன் மேம்பாடு அடையும், கொஞ்சம் கவனமாக படிப்பாங்க, படிக்கிறதுல ஆர்வம் அதிகமாகும். தொடர்ந்து அவங்க செய்யும்போது வாழ்க்கையில் அவங்களுடைய நல்ல நிலைக்கு போகிறதுக்கு உறுதுணையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த யோகா அப்படின்றது 4 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று பக்தி யோகா, 2வது கர்ம யோகா, 3வது ராஜயோகா என்று அழைக்கப்படும் அஷ்டாங்க யோகா, 4வது ஞான யோகா. இப்போ இந்த ஆசனம்னு இருக்கு இல்லைங்களா, அந்த ஆசனம் அப்படின்றது இந்த ராஜயோகாவில் 8 பகுதிகள் இருக்குது. அந்த 8 பகுதியில் 3வது பகுதி தான் ஆசனம். அந்த ஆசனத்தை தான் நம்ம பொதுவாக யோகாசனம் அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் யோகான்னு இப்போ நம்ம பொதுவெளியில் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஆசன பயிற்சியோ ஒரு தியான பயிற்சியோ செய்வதற்கு முன்னாடி எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்றது தான் முதல் நிலை. அதுதான் இயமம். உதாரணமாக சில பேர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப வருஷமாக வாக்கிங் போகிறேன், எனக்கு தொப்பையே குறையில அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இயமத்தை கடைபிடிக்காது தான். இயமம் அப்படின்னா என்னென்னா எதை செய்யக்கூடாது. இப்போ வாக்கிங் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, டீ சாப்பிட்டு பஜ்ஜி போண்டான்னு சாப்பிடுவாங்க. சாப்பிட்டாங்கன்னா அந்த வாக்கிங் போனதுடைய பலனெல்லாம் வீணாக போயிடும். அப்போ எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் அந்த இயமம்னு ஒன்று இருக்குது. எதை தவிர்க்க வேண்டுமோ அதை தவிர்த்து விட்டு அவங்க அந்த பயிற்சி செஞ்சாங்கன்னா முழு பலனை அடையலாம் அப்படின்றது தான். அதே மாதிரி நியமம், எதெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்யணும். இப்போ யோகாசனம் செய்கிறதுக்கு என்னென்ன விதிமுறைகள்னு கேட்டிங்கன்னா, வயிறு காலியாக இருக்கணும். விதிவிலக்காக பார்த்தீங்கன்னா வஜ்ராசனம்னு ஒன்று இருக்குது. அந்த வஜ்ராசனம் கீழே உட்காந்து கால்களை மடச்சி உட்கார்ற நிலை. சாப்பிடும் போதே செய்யலாம். இப்போ வயிறு காலியாக இருக்கணுன்றது 2 விஷயம். ஒன்று சாப்பாடு இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் மலஞ்சலம் கழிச்சிருக்கணும். எந்த ஒரு யோகா பயிற்சி செய்கிறதுக்கும் இது ஒரு அடிப்படையான விதி. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த யோகா எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கும்போது, உடல் முழுவதும் செல்களால் ஆனதுன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ எல்லா செல்களுக்கும் என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சிஜன் தேவை, பிராணவாயு தேவை. இந்த பிராணவாயுவை உடம்பு ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறது ரத்த ஓட்டம் எல்லா செல்களுக்கும் நிறைவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எல்லா செல்களுக்கும் தேவையான பிராணவாயு கிடைக்கும். ஸோ அதை என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த யோகாசன பயிற்சி செய்வதன் மூலயமாக ரத்த ஓட்டமும் அதிகமாகுது. அதே சமயத்தில் நம்ம பயிற்சிகளை எல்லாம் மூச்சு பயிற்சியோடு சேர்ந்து செய்கிறோம். நம்மளுடைய மூச்சு ஓட்டம் இருக்கு இல்லைங்களா, ஒரு நிமிடத்துக்கு சராசரியாக 12லேருந்து 16 மூச்சு நம்ம இழுத்து விடுறோம். இப்போ இந்த யோகாசன பயிற்சிகள் செய்ய 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 என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மூச்சுடைய எண்ணிக்கை குறையிறதுனால ஆயுட்காலம் அதிகமாகுது. யோகா யார் யாரெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாருமே செய்யலைங்க. வயது வரம்பு எதுவும் இல்லைங்க. யோகாசனம் செஞ்சாதான் ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு ஓரளவுக்கு விழிப்புணர்வு எல்லாருக்கும் வந்துருச்சு. எண்ணெய் ஓட்டத்துக்கும் மூச்சு ஓட்டத்துக்கும் சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆசன பயிற்சிகள்லாம் செய்ய 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 என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய மூச்சில் ஒரு கவனம் வருது. அந்த மூச்சில் அந்த கவனம் விழிப்புணர்வு நிலை ஏற்படுகிறது. இந்த விழிப்புணர்வோடு நம்ம ஒரு வேலை செய்யும் போது அது திறன் அதிகமாகுது. அதனால யோகா, மூச்சு பயிற்சி இது எல்லாம் ஒன்றா சேரும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய பலன் கண்டிப்பாக அதிக அளவில் இருக்குதுங்க. ஜிம் ஹார்ட் ஒர்க்னு வச்சுக்கலாம், யோகா ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்லலாம். இப்போ ஹார்ட் ஒர்க்னா நம்ம கஷ்டப்பட்டு செய்கிறோம். இப்போ அதிகமாக வெயிட்டு தூக்குறாங்க, ஜிம்மில் போய் வெயிட்டு தூக்குறாங்க, அங்கே உடல் வலிவை அதிகமாக்குறாங்க. ஆனால் இப்போ யோகா அப்படின்ற போது உடல் மனம் எல்லாத்தையும் சேர்த்து பயிற்சி பண்ணுறதுனால நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை விட மென்டல் ஸ்ட்ரென்த் தான் ரொம்ப முக்கியம்னு நம்மளுக்கு தெரியுது. அப்போ மென்டல் ஸ்ட்ரென்த் அதிகமாக வேணும்னா நீங்கள் தியான பயிற்சி தான் செய்யணும். நாளை மறுநாள் ஜூன் 21ஆம் தேதி 11ஆம் ஆண்டு சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட இருக்கிறது. முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு யோகா குறித்த விழிப்புணர்வு அனைத்து தரப்பு மக்களிடமும் அதிகரித்து காணப்படுகிறது. உடல் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வமுடன் இருப்பவர்களை இன்றைய நாட்களில் வெகுவாக காண முடிகிறது. அப்படி தனது ஆரோக்கியத்தில் ஆர்வம் கொண்டும் நமது பாரம்பரிய கலை என்ற வகையிலும் தொடர்ந்து 40 ஆண்டுகளுக்கு மேலாக யோக பயிற்சியை ஆர்வத்துடன் மேற்கொண்டு வருகிறார் புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் தமிழ்துறை பேராசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் குழந்தைசாமி. முதல்ல போனப்போ
அவங்க சொன்னாங்க, நல்லா சமணங்கால போட்டு உட்காரணும், நேராக உட்காரணும், முதுக வளைக்கக்கூடாது. இன்னைக்கு பாருங்க, நான் கல்லூரியில் பேராசிரியராக இருந்த போதும் சரி, நாட்டு நலப்பணி திட்ட அதிகாரியாக இருந்த போதும் சரி, முதல்ல ஒரு கூட்டத்துக்கு போனோன்னா, ஒரு வகுப்புக்கு போனோன்னா எல்லாரும் நேராக உட்காருங்கன்னு சொல்லுவேன். இப்போ இந்த யோக கலைங்கிறது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நாளைக்கு அரை மணி நேரம், அந்த சில பயிற்சிகளை செய்வது மட்டுமல்ல யோகக்கலை என்பது. நம்ம வாழ்க்கையில் 24 மணி நேரமும் இயற்கையோடு இணைந்து இருக்கணும். அதனுடைய நல்ல சூழலோடு நம்மை இணைத்து கொள்வது, இதுதாங்க யோகம். யோகக்கலையில் நான் கற்றுக்கிட்டது, அதிகாலையில் துயிலெழ வேண்டும். இன்னொன்று, இந்த யோகான்னு உடனே குறிப்பாக நம்ம இளைஞர்கள் மத்தியில் என்ன ஓட்டம் இருக்குதுன்னா, நான் பேசி பார்த்துருக்குறேன். ஐயா, இதெல்லாம் வயசானவங்களுக்கு, போட்டிக்கு போகிறவங்களுக்கு, நாங்கள் எளிய மாணவர்கள் நல்லா தூங்குறோம், இந்த வயசில் தூங்காமல் என்னங்க நீங்கள் என்ன இப்படியெல்லாம் சொல்கிறீங்களேன்னு கூட சொல்லுவாங்க சில பேர். அதுக்கு நாம் கூறுகிற அறவுரை என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கினா போதும், அதிகபட்சம் 8 மணி நேரம் தூங்கினா போதும்னு வச்சுக்குவோம். அதுக்கு மேலே நம்ம உடம்புக்கு தூக்கம் தேவையில்லை. இதை புரிஞ்சுக்கிறோம் பாருங்க, இதே ஒரு யோகக்கலை. அடுத்து என்னங்க, சில உடற்பயிற்சிகள், போஸ்டர்னு பேருங்க இதுக்கு ஆங்கிலத்தில். அதை செய்யணுங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், நம்மளா செய்யக்கூடாது. தொடக்கத்தில் ஆர்வம் இருக்கணும், புரிஞ்சுக்கணும். நான் அப்படி தான் செஞ்சேன். பேலன்ஸ்டு பயோகெமிக்கல்ஸ், ஒரு சமச்சீரான நிலைமை நம்மகிட்ட இருக்கணும். இதே திருவள்ளுவர் சொன்னார், மிகினும் குறையினும் நோய் செய்யும். இப்போ நம்ம உடம்புல வெப்பம் இருக்கணும், நமக்கு தெரியுங்க. தண்ணீர் இருக்கணும், தெரியும். ஐம்பூதங்கள்னு சொல்கிறோம்ல. வெப்பம் குறைஞ்சாலும் குளிர் வந்துடும், அதிகமானாலும் காய்ச்சல் வந்துடும், இல்லைங்களா? அப்போ இது குறையாமல் பார்த்துக்கணுன்னா ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு அரை மணி நேரம். 24 மணி நேரத்தில் அரை மணி நேரங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. நம்ம எவ்வளவோ என்னென்னவோ செய்கிறோம், நேரத்தையெல்லாம் வீணாக்குறோம். ஆகவே நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இப்போ சில பேருக்கு நேரம் தின்னி தூங்கி இயல்பாக போயிருக்கும், பழக்கமாக இருக்கும். அவங்கெல்லாம் என்ன செய்யணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வரணும். உணவு முறை அடுத்தது நான் கடைபிடிக்கிறது. எது கூட எது, இப்போ உதாரணத்துக்கு நல்ல கீரை சாப்பிடணுங்க. கீரை சாப்பிடும்போது உடனே தயிர் சாப்பிடக்கூடாது, அது செரிமான கோளாறை உண்டாக்கும். அதே மாதிரி சாப்பிட்ட உடனே வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது, நான் சாப்பிடவே மாட்டேன். அதே மாதிரி ஒரு சில மரபுகள் இருக்கின்றன. இதைத்தான் திருவள்ளுவர் என்ன சொன்னார்னா, மாறுபாடு இல்லாத உணவு. அப்போ நமக்கு முதல் மருத்துவர் யாருன்னா நான் தான். எனக்கு எது ஒத்துக்கும், எது ஒவ்வாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ காலையில் துயில் எழுகிறேன், தொடர்ந்து சில உடற்பயிற்சிகளை செய்கிறேன், அதுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்னு பேருங்க. அடுத்தது சில யோக பயிற்சிகளை செய்கிறேன், மூச்சு பயிற்சி செய்கிறேன். அடுத்தது உணவை எப்போது சாப்பிட வேண்டும். இந்த யோகக்கலையினால் இப்படியெல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டேன். ஏன்னா விவேகானந்தர், திருவள்ளுவர் போன்ற ஞானிகள் எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் தவம் செய்வது தேவையானது, அதைவிட சிறந்தது வாழ்க்கையையே தவமாக அமைத்துக் கொள்வது. இது யோகக்கலையில் நான் பெற்ற பெரிய அனுபவம். கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக உரிய ஆலோசனைப்படி பயிற்சி எடுத்து யோகத்தை என்னால் என்ற அளவு செய்து வருகிறேன். நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன், நான் போட்டிக்கு கலந்து கொள்வதற்காக ஒரு போட்டியாளருக்கான பயிற்சியில் நான் ஈடுபடவில்லை. என்னை ஒரு முழு மனிதனாக, நல்லவனாக, வல்லவனாக, பொறுமையாளனாக, எதையும் எதிர்கொள்கின்ற ஆற்றல், இதைத்தான் நாம் என்ன சொல்றோங்க, எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். அப்படின்னா இதை கொடுக்கக்கூடியது யோகக்கலை. இது என்னுடைய அனுபவம். நான் சொல்லி கொடுத்து எத்தனையோ பேர், இளைஞர்கள், பெரியவர்கள் இதை செய்கிறார்கள். ஆகவே நம்ம வாழ்க்கையை தவம் செய்வதை விடவும் வாழ்க்கையையே தவமாக அமைத்து கொண்டால் நமக்கு மிகச்சிறந்த நன்மைகள் ஓடோடி தானாக வந்து கிடைக்கும். இதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைவது யோகக்கலை. இந்திய பாரம்பரிய கலையான யோகா நமது முன்னோர்கள் நமக்களித்த மிகப்பெரிய கொடை. எக்காலத்திலும் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை கொண்டவர்களுக்கு யோகா ஒரு வரப்பிரசாதம். யோக பயிற்சி மேற்கொள்வதை நமது அன்றாட வாழ்வின் ஒரு பகுதியாக மேற்கொள்வோம். ஆரோக்கிய வாழ்வை நமதாக்கிக் கொள்வோம். நேயர்கள் இதுவரை கேட்டது ஆரோக்கியம் பெறுவோம், யோகா கற்போம், சர்வதேச யோகா தினத்தையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி. இணைப்பு குரல் மலர்விழி, அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன், நிகழ்ச்சி அமைப்பு பிபின் எஸ் நாத், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.